இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th மேக்ஸு சாப்டர் 3ல இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்றதான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 3 ஈக்குவேஷன் கொடுக்குறாங்களா, 2 ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் என்ன அப்படின்றது, சொல்யூஷனுக்கான நேச்சர் என்ன அப்படின்றதான் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அதில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூனிக் சொல்யூஷன், செகண்ட் வந்து இன்டெஃபினைட் சொல்யூஷன், இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஓகேங்களா, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், அதாவது நிறையா சொல்யூஷன் இருக்குது போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். மூணாவதாக இருக்கக்கூடியது நோ சொல்யூஷன், சொல்யூஷனே கிடையாது அப்படின்றது. யூனிக் சொல்யூஷனாக சிங்கிள் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் சொல்யூஷன், மோர் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா, போய்கிட்டே இருக்கும், இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நோ சொல்யூஷன், சொல்யூஷனே இல்லை அப்படின்றது தான். ஸோ இதை பற்றி லைட்டாக ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு பார்த்துருவோம். ஸோ இப்போ இந்த சம்மு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்மு தான், எக்ஸசைஸ் சம்மு தான். ஸோ 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இஜெட்டோட வேல்யூ அப்படின்றது தனித்தனியாக எடுத்து எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு அங்கே இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு யூனிக் சொல்யூஷன் அப்படின்றது. 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு 15 இப்படி வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னா இதுக்கு பேர் தான் யூனிக் சொல்யூஷன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட பாருங்கள். நம்மளுக்கு வந்து இப்போ தேர்டு டிவிஷன், ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது ஈக்குவேஷன் நம்ம அந்த மாதிரி சால்வ் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தோம்னா எக்ஸு ஒய் இஜெட்டு இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸு ஒய் இஜெட் இண்டிவிஜுவலாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, ஸோ இது யூனிக் சொல்யூஷன். இப்போ செகண்ட் டிவிஷன், செகண்ட் டைப் பார்ப்போம். ஸோ செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 3 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ சாரி, தேர்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு இந்த இருக்குது, இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நமக்கு வந்தது இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேர்டையும் ஃபோரையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஜீரோவாக வந்திருக்கும். டபுள் சைடுமே ஜீரோ வந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட் சொல்யூஷன். ஓகேங்களா, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்றது இதுதான். டபுள் சைடுமே ஜீரோ வந்திருக்கணும். இந்த சைடு வேரியபிள் எக்ஸோ ஒய்யோ இஜெட்டோ எதுவுமே இல்லாமல் எல்லாமே ஜீரோ, இந்த சைடு நம்பர் சைடும் ஜீரோ, ரெண்டு சைடுமே ஜீரோ வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா, இது செகண்ட் டைப். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் பாருங்கள். தேர்டு டைப்புக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ வந்து எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 15 வருது. ஆனால் எக்ஸையும் ஒய்யும் வந்து 0 ஈக்குவல் டு -15 ஆர் 0 ஈக்குவல் டு 5 இந்த மாதிரி ஒரு சைடு ஜீரோ இருந்து ஒரு சைடு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு தான் நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதே இது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் உண்டு. ஓகேங்களா, இல்லாட்டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வருது, இல்லை ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 வருதுன்னா இந்த மாதிரி எக்ஸ் வேரியபிள் இருக்கும்போது ஒரு சைடு மட்டும் 0 வருதுன்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் உண்டு, அது யூனிக் சொல்யூஷன். ஓகேங்களா, இது வேறு. ஆனால் இந்த பக்கம் நம்பருக்கு எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கு பதிலாக 0 வந்துட்டு நம்பர்ஸ் மட்டும் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து நோ சொல்யூஷன். ஓகேங்களா, சொல்யூஷனே கிடையாது இந்த மாதிரி டைப்புக்கு அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம அடுத்த சம் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம அடுத்த சம் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோட உங்கள் நண்பர்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாங்க நம்ம சம் பார்ப்போம்.